கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18-19 சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வழிகளை ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வழிகளை ஆறுகளை நான் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஒரு வனாந்திரத்தில் ஆண்டவர் வழிகளை உண்டாக்க முடியும். வனாந்திர பாதைகளில் கடந்து போக முடியாத ஒரு மனுஷனுடைய வழியில் கர்த்தர் சொல்லுவார், புதிய வழிகளை உங்களுக்கு திறப்பேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்கள் கடந்து போகிற பாதைகளில் எந்த வழி இல்லாதபடி ஒரு வனாந்திர வாழ்க்கையாக இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் வழிகளை திறப்பேன், பாதைகளை திறப்பேன், வனாந்திர பாதைகளை நான் திறப்பேன் என்று சொல்லுகிறார். இது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். உங்களுக்கென்று ஆண்டவர் ஒரு வழியை திறப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அடுத்தபடியாக சொல்லுகிறது, அவாந்திர வழிகளிலே ஆறுகளை உண்டாக்குவேன். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு பாருங்கள், ஆறுகளை அவரே உண்டாக்குகிறார், நதிகளை உண்டாக்குகிறார். வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆறுகள் தேவனால் உண்டாக்கப்பட்டவைகள். ஆறுகளால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை துளிர்க்கும். ஆறுகளை உண்டாக்குகிற ஆண்டவர் வனாந்தரத்தில் ஆறுகளை அவரே உண்டாக்குகிறாராம். ஒரு ஆறு பாருங்க, கடந்து வரும் பொழுது ஆண்டவர் உண்டாக்குகிறார். ஏதேனுள்ள 4 விதமான ஆறுகளை ஆண்டவர் உண்டாக்கினார், நதிகளை உண்டாக்கினார். உங்கள் மேல் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆறுகளை உண்டாக்குவேன், நதிகளை உண்டாக்குவேன். ஒரு வனாந்திரத்தில் ஆறுகளை உண்டாக்குற அவர், வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்குற அவர். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற அந்த வசனத்தின் மூலமாய், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய வழிகளை ஆவியான இப்பொழுதே நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் அநேகரு கூட இதை பகிர்ந்து கொள்ளுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.